இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏன் மெத்தடில் செய்யக்கூடிய சுண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெந்தயம், சீரகம், கொஞ்சம் இடித்து பூண்டு, அது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த கேப்பில் நம்ம சுண்டைக்காவை ஒன்று பின்னாடி ஒன்று இடித்து வச்சுக்கலாம். சுண்டைக்காய் குழம்புக்கு நிறைய பேர் தேங்காயெலாம் அரைச்சி வதக்கி அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் சேர்ப்பாங்க. ஸோ இது அப்படி கிடையாது. ஈஸியான மெத்தடில் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இருந்தாலே போதும், செஞ்சிடலாம். ஸோ இப்போ இது இடித்து வச்ச சுண்டைக்காவெல்லாம் எடுத்து வதங்கின வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்குற இந்த கேப்பில் 2லேருந்து 3 தக்காளி நம்ம நல்லா பேஸ்ட்டாக மைய அரைச்சி வச்சுக்கலாம் ஜாரில். இப்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கிறோம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறோம். தண்ணியை ஊற்றி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். ப்ளஸ் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது கொதிக்கணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு திக்கான ஒரு குழம்பு கிடைக்கும். இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பாருங்கள். இப்போ தேவையான அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சப்பழம் அளவுன்னு சொல்லலாம். ஸோ நல்லா வடிகட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கொதிச்சு இப்படி தான் கிடைக்கும். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சுலபமாக செய்யலாம். என் ஸ்டைலில் நீங்களும் இந்த சுண்டைக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.